அப்ப இன்னொன்று என்னன்னா, அவன் பாட்டுக்கு அப்புறம் காய்கறி வாங்கிறதுக்காக ஒரு மார்க்கெட்டுக்கு போனானா கையை எடுத்து வச்சு. அவனுக்கு ரொம்ப பிடிச்ச காய்கறி ஏதோ அதை பிரியமா ஒரு ஒரு 50 ரூபா நோட்டில் எடுத்து வச்சுட்டு போயிடலாம். காய்கறிலாம் வாங்கினான். வாங்கினதுக்கு அப்புறம் அந்த 50 ரூபா எடுக்கணும் பையில் வாங்கினா பைய ஓட்டேன் எங்கேயோ வந்துடுது. பையில் எங்கேயோ வந்துட்டு ஏர்போர்ட்டுது. ஆஹா நம்ம வாங்க முடியலன்னு சொல்லி வாங்கின காய்கறி திருப்பி காய்கறி தான்ட்டு கொடுத்துட்டு வருத்தப்பட்டுட்டே வந்தானா. வந்து வீட்டில் வந்து மூஞ்சி தவ போட்டு உட்காந்துறான். ஏன் அப்படி போனீங்க காய்கறி என்னன்னு கேட்டிருக்கேன் நம்ம. எல்லாம் வழியில் எங்கேயே தாசு விழுந்துட்டு அது எங்கே போட்டுது பைய ஓட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு அவன் ஆட ஆரம்பிச்சுட்டான். ரொம்ப தவலை போட்டான். சரின்னு விட்டாச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அதே மாதிரி ஒரு நாள் ஒரு 50 ரூபா அழைச்சிட்டு மார்க்கெட்டுக்கு. அப்போ வழியில் ஒரு பையன் அழுதுகிட்டே வந்துடுறான். ஏன்டா அதெல்லாம் அப்படின்னா, எனக்கு பரிசைக்கு பணம் கட்டுறதுக்கு பணம் இல்லை, வீட்டில் அடிக்கிறாங்க, என்ன பண்ணுறது, நீ பரிசு எழுத முடியலன்னு பையன் அழுதுட்டு போயிடுறான் அவன் பொடிய. இவன் உடனே கவலைப்படாதப்பா இந்த 50 ரூபா எடுத்து கொடுத்து நீ கொண்டு போய் பரிசு கட்டுன்னு அவன் காய்கறி வாங்க போல திரும்பி வந்துட்டான். வந்து சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருந்தான். அப்போ அந்த அம்மா கேட்டுவான், நீ அன்னைக்கு ஒரு நாள் போனப்பையும் 50 ரூபாயை இழந்துட்டு வந்த, இன்னைக்கு போனப்பையும் 50 ரூபாய் இழந்திருக்கிற. அந்த இழப்பு உன்னை வந்து கவலைப்பட வச்சுது, இந்த இழப்பு உன்னை வந்து மகிழ வைக்குது, சந்தோஷப்பட்டு வைக்குது. என்ன 2 இழப்பு தானே. அன்னைக்கு 50 ரூபா போச்சு, இன்னைக்கு 50 ரூபா போச்சு. அன்னைக்கு டெவலப்பட்டா இன்னைக்கே சந்தோஷமா இருக்குன்னு கேட்டு அப்போ யோசிக்க ஆரம்பிச்சாமா. யோசிக்க ஆரம்பிச்சும் போது புரிஞ்சுது அவனுக்கு. அதாவது அன்னைக்கு வந்து பொருள் அவனை விட்டு போச்சு, இன்னைக்கு பொருளை விட்டு அவன் விலைக்கு வந்தான். இதுதான் அவனுடைய மகிழ்ச்சிக்கு காரணம், பண நிம்மதிக்கு காரணம்ங்கிற நுட்பத்தை புரிஞ்சுட்டானான். பொருள் வந்து தானாக விலகி செல்லுவதுங்கிறது ஒன்று, பொருளை நாம இழக்கிறதுன்னு ஒன்று. அந்த நுணுக்கத்தை நீ வந்து மனசு உன்னை ஏமாத்தும், நீ மன விஷயத்துல ஜாக்கிரதையா இருன்னு சொன்னாங்க.